ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் முக்கியப்ப பேசுகிறேன். என்னடா கண்டென்ட்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை காய்ஸ். என்னதுன்னா இந்த கார் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த கார் சேலஞ்சு தான் பண்ணால் அதோடைய ஃபெயிலியர் தான். நம்ம ஃபெயிலியர் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அந்த காரை எப்படி எப்படிலாம் கொண்டு போய் எரிச்சு என்னை எப்படி எப்படிலாம் சுட்டானுங்கன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது கார் ஃபெயிலியர் சேலஞ்ச். இது சரின்னு சொல்லி ஃபேக்ட்ரியில் இறங்குவான்னு சொல்லிட்டு ஃபேக்ட்ரியில் இறங்குவேன். அங்கே ஒரு பைக்கு நிற்கும்னு நினச்சி இறங்குவேன். ஆனால் அங்கே பைக்கே நிற்காது. அப்படியே பீக் வந்துடுவேன். ஒருத்த மாட்டிப்பான். இங்கே தான் இருக்கியா? அதை வர சொல்லலாம். அந்த வர அப்படி சொல்லிட்டு போவா தம்பி பிரேக்கா அப்படியே உள்ள போடுவான் தம்பி. நம்ம பிரேக்கை போட்டு திருப்பி அப்படியே டேர்ன் பண்ணி வளைச்சாச்சு. அதுக்கப்புறம் தம்பி நான் கிட்டு சுற்றி பண்ணி வெளியே வாடா, நீ வெளியே வந்தா ஸ்டாப் ஏன் கையில் தான்டா, அது கார்லேயே விட்டு ஏற்றோண்டான்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றினே காந்துருந்தேன். அவன் வெளியே வரவே இல்லை. ரொம்ப நேரம் ஆச்சு. அதுக்கப்புறம் என்னடா பண்ணுறது, வேற எவனா கிடைப்பானான்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்லோ பண்ணி பார்த்து நடப்பேன். அதுக்கப்புறம் டக்குன்னு திருப்பியும் டேர்ன் பண்ணி வேற எங்கன்னா போவோம். சரிப்பட்டு வர மாட்டான் அவன், சர்வே கேஸ்ன்னு சொல்லிட்டு அப்படியே வேற எங்கன்னா பீக் அப்படியே ஓட்டு வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அப்படியே மேலே ஏறுவேன். காத்திருக்க வேண்டியதாகி போச்சு. இருக்கட்டும், சிஎம்முக்கு ஒரு போனை போட்டு இந்த போக்குவரத்து அமைச்சரை பூரா ஒரு ஆட்டினாத்தான் இந்த சூனா பணம் யாருன்னு நாட்டுக்கு தெரியும்டா. செமிச்சிடுறேன், இருங்க. லேட் ஆகிக்கிட்டே போறீங்கல்ல. அதை ஒருத்தர் எடுத்துருவான். அது எடுத்துட்டு இது புதுசாக விட்ட ஸ்கின் தானே, இது வேற லெவலுக்கு, இது நான் பார்க்கவே காய்ஸ், நான் இது எக்கீப் பண்ணல. சரி சொல்லிட்டு நான் பிடிக்கலான்னு சொல்லிட்டு போவேன். பார்த்தா என் மேலே தலைவர் ஏற்றிட்டு போயிடுவாரு. இல்லை டே வரண்டா அப்படி சொல்லிட்டு லம்பு நீங்கள் எடுத்து அப்படி வேகமாக போவோம். என்னுடைய ஸ்பீட் எடுத்துட்டு போகலான்னு சொல்லிட்டு அவனை ஓட்டாக் பண்ணே இருப்பேன். நீ இந்த ஜில்லாவில் எங்கே போனாலே விட மாட்டேன். உன்னை துரத்தாத விட மாட்டான். உன்னை துரத்தி அடிக்குது. அந்த கடவுளே, பின்னாடி இருந்தவன் காய்ச்சி நம்மளை அடிச்சுது. அப்புறம் என்னடா பண்ணுறது சொல்லிட்டு கிட்டு ஓடி நடப்பேன். அப்படியே க்ளோ எல்லாம் போட்டுன்னு இல்லைன்னா அடிச்சு நம்ம லைஃப் கொடுத்து விட்டுருவான். அந்த காரில் போனால் பற்றியா மாஸ்டர் ட்ரக்லாம் இங்கே தான் காய்ச்சி இருந்தான். இங்கே உட்காந்து சர்வே பண்ணியிருந்தான். அவன் காரை நம்ம நைஸாக தூக்கியாச்சு சிக்கமா. அதுக்கப்புறம் நான் இங்கே வளைஞ்சி அதுக்கப்புறம் எங்கே சுற்றி நடப்பேன். எவனை மாட்ட மாட்டான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்கே வந்தாச்சு. ஒருத்தன் எல்சியா வீட்டில் உட்காந்து 4 பக்கமும் சுற்றி ஸ்கோப் போட்டு சர்வே பண்ணிருப்பான். அதை தெரியாத சிக்கமா நான் வண்டியை கீழே இறக்கிடுவேன். டே அடிக்காரா டே சூனா பாடா எங்கடா தப்பிச்சு ஓடிடுறான், அவங்ககிட்ட மாட்டாரா அப்படி சொல்றதுக்குள்ளே பையன் நம்மளை முடிச்சு டெத் ஆக்கி விட்டுருவான். அதுக்கப்புறம் திருப்பி அடுத்த மேட்ச் நம்ம வந்தாச்சு. ஃபேக்ட்ரியில் வந்து ஒரு பைக் இருக்கும். அந்த பைக் எங்கே எடுத்து கிடப்பேன். எவனா மாட்ட மாட்டானா இந்த பைக்கில் விட்டு அவனை சரியான ஏற்றலாம்னு சொல்லிட்டு போயின்னு இருப்பான். டக்குன்னு வேகமாக வண்டி விட்டு ஏற்றின்னு கிடப்பான். பார்த்தா ஸ்ட்ரைட்டாக டே தம்பி நவுந்துற கொள்ள வெறியில் இருக்கான். ஏற்றிடுவேன். பார்த்தா ஏற்றின டேமேஜே விடாது. இன்னமும் கம்மியாக தான் டேமேஜ். இன்னும் டைம் ஏற்றோம். ஒரு நூலில் மிஸ் ஆகிடுவான். அதுக்கப்புறம் திருப்பி யூட்டனை போட்டு அடி நம்மள முடிச்சிருவானுங்க. சரி பர்முடா தான் வேலைக்கு ஆக மாட்டேங்குது, நம்மளால செய்ய முடியலன்னு சொல்லிட்டு அப்படியே இந்த பக்கம் நம்ம பிரேசிலா மேப்ல இறங்கியாச்சு பர்கட்டியில். அப்புறம் பிரேசிலாவில் உள்ள வந்து நான் கார் எடுத்து இங்கே போய் நடப்பேன். அதுக்கப்புறம் நான் அங்கங்கே விட்டு இந்த வீட்டுக்கு வந்தால் 2 பேரும் க்ளோவில் போட்டு அடிச்சு மாறி நடப்பானுங்க. அவங்கள எப்படி யூட்டனை போட்டு அடிக்கிற மட்டும் பாருங்க தம்பி. ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. நீ என்னமோ 2 அடி அடிச்சுட்டு பெருசா சோலோ தானடா வந்தீங்க, டியோ சேர்ந்து வந்த மாதிரி அடிக்கிறீங்களா? 2 பேர் சேர்ந்து என்ன முடிச்சு விட்டாங்க. இந்த மேட்சை முடிச்சு விட்டுருவான். அதுக்கப்புறம் திருப்பி அடுத்த மேட்ச் வருவேன். இந்த மேட்ச் நான் எதுக்கு போனேனே தெரியாது. ஏன்னா இந்த மேட்ச்ல கஷ்டப்பட்டு ஒரு லம்போனி கார் எடுப்பேன். இந்த மேட்ச் நம்ம தான் அடிக்கிறோம்னு சொல்லிட்டு இந்த மேட்ச் கரெக்டாக மேலே ஏற்றி கிளாக் டவர்ல அப்படியே போயிட்டு ஃபைட்டை போகலான்னு சொல்றதுக்குள்ள பின்னாடி ஏற்றுவேன். ஆக்சிலேட்டர் எடுத்து கார் மாட்டிக்கும். சரி அந்த கார் தான் மாட்டிச்சே, இந்த காரை வச்சு இடிச்சு விட்டு அதே இடத்துலான்னு சொல்லிட்டு இந்த கார் எடுத்துட்டு போவேன். இந்த கார் இதில் மாட்டிக்கும். காட் என்ன மட்டும் ஏன் சோதிக்கிறீங்க? இந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் பண்ண வந்து அதிகம் பண்ண விட மாட்டீங்க. அப்புறம் 2 காரு மாட்டிக்கும். அப்புறம் இறங்கி போயிட்டு அதுக்கப்புறம் இந்த 2 காரால தான்டா மாட்டிக்கிச்சு. இந்த காரை எவனும் எடுக்கூடாரான்னு சொல்லிட்டு இறங்கி போயிட்டு ஒரு கன் எடுத்துட்டு வந்து இந்த 2 காரு எரிச்சு விடணும்டா அப்படி சொல்லிட்டு கன்னை தேடுவேன். கன்னை தேடிட்டு அங்கங்கன்னு போவோம். அப்புறம் ஒரு A95 எடுத்து எரிச்சு விடலான்னு சொல்லிட்டு வரதுக்குள்ளே ஒருத்த பின்னாடி நம்மளை அடிச்சிருவான். டே இங்க பாருங்க, டிராக்டர் மேல் மாட்டிலேருந்து அடிச்சு நடறா நம்மள. இது நம்ம அடிக்கிற சேலஞ்ச் இல்லைன்னு சொல்லிட்டு ஓடுறா கை ஃபுல்லான்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாமே எடுத்து போட்டு நான் மாட்டு கிட்டு ஓடியாச்சு. பேக் அடிச்சு ஓட்ட நம்ம. அதுக்கப்புறம் கார் எங்கேயுமே கிடைக்கல. அங்கே தேடி கண்டுபிடிச்ச திருப்பி ஒரு லம்போகினி எடுத்துட்டு வந்தேன். அப்புறம் பார்த்தா இங்க ஒரு ஃபைட் வந்துச்சு. தம்பி என்ன பண்ணிட்டீங்க 2 பேர்? தோற நான் கார் எடுத்துட்டு வருவேன். அது கூட தெரியாது 2 பேர் இன்ட்ரெஸ்டா ஃபைட்டை போட்டு இருப்பானுங்க. நீ யாரா கோமலி நடுவில் வந்து அடிச்சுட்டு கண்டுக்கிற வந்தா நான் ஃபைட்டு போட்டு சொல்லியிருப்பாங்க. இருங்கடா அவங்கள பேக் எடுத்துட்டு வந்து ஸ்பீடா விட்டு ஏத்துறேன்னு சொல்லிட்டு வருவேன். நான் ஒருத்த ஆல்ரெடி அவனை அடிச்சு சாவடிச்சு கில் பண்ணி அவன்கிட்ட லூட் அடிச்சுருப்பான் போல இருக்கு. அதை தெரியாது 2 பேர் தான் இருக்காங்க நினச்சிட்டு நான் மாட்ட வண்டி எடுத்துட்டு உள்ள விடுவேன். பார்த்தா மாட்டிக்கும். தலையை பறந்து வந்து என் காரை எரிச்சு விட்டுருவான். அதுக்கப்புறம் நான் இறங்குறதுக்குள்ளே எனக்கு எத்தனை ஆச்சு விட்டு வச்சிருக்கான் பாருங்க. 11 ஆச்சு பின்னா தான் விட்டு வச்சிருக்கான். அதுக்கப்புறம் கூட போட்டு இவனு கொஞ்சம் விளையாட்ட காமிப்பேன். என்கிட்ட கன் இருந்துச்சுங்க, பட் நான் அப்படியே அடிச்சு மேக்லேயே முடிச்சிருவேன். சரி கன் சேலஞ்செலாம் கிடையாது, இது கார் சேலஞ்சு சொல்லிட்டு நான் மாட்டு ஓடுவேன். பையன் பேக்ல இருந்து அடிச்சிருவான். இந்த மேட்சும் போச்சு. அதுக்கப்புறம் இறங்கினோட ரொம்ப கிடைக்கும். இந்த மேட்சாக அடிக்கணும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறதுக்குள்ளே ஒருத்தன் மேலே வந்து விடுவான். இது முன்னாடியே வந்து தான் அவனை கில் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் நான் எங்கே வச்சு பார்ப்பேன். எங்கே இருக்காது தேடிக்க. நான் யூட்டன் அடிக்கிறதுக்குள்ளே 1 மணி நேரம் ஆகிடுங்க. யூட்டன் அடிச்சுட்டு போகிறதுக்குள்ளே அவன் எங்கன்னு தேடி கண்டுபிடிச்சதுல ஒரு போதும் அவன் எங்கேயே ஓட்டு இருக்கான் போல. இங்கே ஒரு பொம்பளை நிப்பா, அவன் மங்காணி பொம்பளை. அவ்வளோ ஒரு ஏற்றலான்னு சொல்லிட்டு போகிறது ஒன்று
கை ஒர்க் ஆகுது, இங்கே போய் ஏற்றிடுங்க. காரை கூட ஒழுங்காக அடிக்க தெரியலங்க எனக்கு. அதுக்கப்புறம் திருப்பி அவனுக்கு ஒரு டேமேஜை விட்டுட்டேன். அதுக்கப்புறம் திருப்பி பேக் அடிச்சு போகிறதுக்குள்ளே திருப்பி போய் ஒழிஞ்சிப்பா. அதுக்கப்புறம் அவளை அங்கே வடிக்க முடியாது சொல்லிட்டு யூட்டனை போட்டு வரணும். ஏன்னா திருப்பி நம்ம காரை வச்சு விட்ருவோம். இருக்கிறதே ஒரு கார் தான், இந்த கேம்லையாவது நம்ம முடிக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் திருப்பி வளைச்சு நீ எங்கே இருந்தாலும் பரவாயில்ல வெளியே வர வரைக்கும் உன்னை விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கங்கே பூந்துட்டு அங்கங்கே போயிட்டு அப்படியே திருப்பி நீ வா, நீ வெளியே வந்தாலும் உனக்கு சாவுதான், நீ உள்ளே இவ்வளோ நேரம் தான் இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு வந்து நடப்பேன். நானும் ட்ரை பண்ணுவேன். அந்த ஓரத்தில் நீ மிஸ் ஆகுறாவ. இந்த டைம் விடக்கூடாதுங்க. இந்த டைம் சிக்கமாக போயிடுச்சு சாவுச்சுன்னு. வா வாடி சாவு அப்படி சொல்லிட்டு திருப்பி போயிட்டு அப்படியே அவளுக்கு லூட்டில் எடுத்துட்டு அங்கே பாருங்க சும்மா தான் கன் எடுத்து வச்சிருந்தேன். ஏன்னா நம்ம கன் எடுத்து தான் பயப்படுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்தாச்சு. இந்த பக்கம் பைக் எடுத்து ஒரு மெடிக்கல் தூக்கி டேமேஜ் பண்ணியிருந்தான். அதுக்கப்புறம் இந்த வீட்டு மேலே ஒருத்தர் இருப்பான் போல இருக்கு. நான் இந்த வீட்டுக்குள்ளே அவனை விடவே கூடாது. வெளியே வர வரையும் இவனை ஏற்றி சாவிச்சு தான் அந்த வீட்டை சுற்றி நடப்பேன். நான் மாட்டேன் எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்றா, நீ வெளியே வந்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மாட்டு சிக்கமாக சுற்றி நடப்பேன். வெளியே சுற்றி வாடா சொன்னா வா அப்படின்னு சொல்லிட்டு பையன் அங்கே மேலே இருந்து அடிப்பாங்க பாருங்க. மேல நானி மாரி சுத்தி நடறான். யாரா நம்மளுக்கு மேல இருப்பான் பொழுது. நம்ம தான் ரோஷக்காரனா, நம்ம பைக் எடுத்து கீழே சுத்தி வர வரைக்கும் அவன் எனக்கு மேல ரோஷக்காரனா இருப்பான் பொழுது. அவன் அந்த இடத்த விட்டே வரல, கீழே வந்து எனக்கு கன் எடுத்து போட்டுக்கலாம். பையன் சர்வே கேஸா இருப்பான் போல இருக்கு. அதனால மேல இருந்து முடியலான்னு பார்த்து நடப்பான் பொழுது. நானும் உன்னை விட மாட்டேன்டியே, நீ எங்க வேணா போ, நான் உன்னை ஸ்கில் வச்சு தான் விடாத விட மாட்டாங்க பாருங்க. இந்த பாருங்க படிக்கட்டுல ஏறுவான் வருவான் என்னை பார்த்துட்டு தள்ளி போயிடுவாரு. வெக்கம் போல இருக்கு என்னை பார்த்துட்டு. டேய் நான் ஆம்பளடா, என்ன பார்த்து என்ன வெக்கப்படுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருப்பி நீ எங்க போனாலும் நான் விட மாட்டேன், நீ வெளியே வா அடக்கடவுளே. இந்த மேட்சும் போயிடுச்சுக்கா. ஸ்டேஜ்னு சொல்லிட்டு அடுத்த மேட்ச் போட்டு சரியான கடுப்புல இருந்தா வெறியா இருந்தா வாங்கடா எவனாலும் ஏத்தாத விட மாட்டான்னு சொல்லிட்டு நான் மாட்டு வேகமா 150 அடிச்சுட்டு ஓட்டு இருப்பேன். அவனே வந்து சூசைட் பண்ணிப்பான். நான் எனக்கே கார் ஒழுங்காக ஓட்ட தெரியாது. அவனை வந்து வாண்டடா அடி வாங்கிடுவான். எப்படியோ ஒன்று ஒரு கில்லு கடிச்சிச்சா அவ்வளோதான். இந்த மேட்ச் எப்படியே நம்ம முடிச்சு வெறித்தனமா யூடியூப்ல போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேட்ச் போய் அடிக்கணும்னு சொல்லி வெறியா கிளம்பி இருந்தா இந்த லம்போனிக்கார விடக்கூடாது, நம்ம இதை எரிச்சு உடைக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கங்க சுத்திட்டு அதுக்கு இந்த லம்போனி இருக்குங்க, இந்த லம்போனி தான் நான் போய் அடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வரதுக்குள்ளே எங்கடா அவன் கையில் இந்த லம்போனியை காணுன்னு சொல்லி கேட்டா எரிச்சிட்டானுங்க. அந்த லம்போனி எரிச்சிட்டானுங்க. அதுக்கப்புறம் எங்க ஜோன் வந்து நிற்பேன், லாஸ்ட் ஜோன் நின்று கிடப்பேன் இங்க. ஏன்னா இங்க இந்த பொச்சினாக்கில் ஒரு கார் இருக்கும், இங்க 2 ஷெட் இருக்கும். அங்க எப்படி இருந்தாலும் ஒரு கார் இருக்குன்னு எனக்கு தெரியும். அதனால இந்த ஜோன் வரதுக்குள்ளே சிக்கமா இருக்கும். ஜோன் வர வந்து நிறைய எப்படிக்குள்ளே அது போய் அந்த கார் எடுத்துருந்துன்னு சொல்லிட்டுக்குள்ளே ஏதோ பைக் தான் இருக்குன்னு நினைச்சேன். எனக்கு ஒரு நல்ல நேரம் போல இருக்கு. அதுக்கு ஒரு லம்போனி திருப்பி ஒரு லம்போனி வச்சு விட்டானுங்க. சரி இந்த லம்போனி வச்சு போய் அடிக்கணும் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் மாட்டேன் ஐயாமியா ரைடர் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டை பாடி நான் மாட்டேன். அப்படியே டக்குன்னு கிட்டு வண்டி அடிச்சிடணும். அப்படியே 100க்கு மேல 150 மேல போகணும்னு சொல்லிட்டு அப்படியே மெடிக்கல் சுற்றி நான் மட்டும் போயினே கிடப்பேன். அதுக்கப்புறம் மேலே ஒருத்தனை பார்த்துருவாங்க பாருங்க, அந்த மரத்தாண்ட போயின்னு இருப்பான் பாருங்க. அந்த மரத்துக்கிட்டு தான் வண்டி எடுத்து போகலான்னு சொல்லுவேன். நம்ம தப்பு பண்ணிட்டேன். இந்த மாதிரி இடத்துல நீங்க வண்டி எடுத்தே போறீங்க ஃபர்ஸ்ட், ஏன்னா மேல எடுத்தோம்னா மாட்டிப்பீங்க. பையன் ரெட் ஆட்ல காரை விட்டு வச்சிருவோம். அதுக்கப்புறம் இங்க வேலைக்காகவும் சொல்லிட்டு ஒரு டீச்சாலே செத்துரும் பொழுது காரு அந்த அளவுக்கு விட்டு அப்படியே ஜஸ்ட்ல போயிட்டு ஒரு யூட்டனை போட்டுவோம். எப்படியா நாங்களாம் காரை ஓட்ட ஆரம்பிச்சா எவ்வளோ தாங்க முடியாது அந்த மாதிரி ஓட்டுவோம் நாங்கள் காரை. அதுக்கப்புறம் இப்போ ஒரு இடி அடிச்சாலே முடிஞ்சிச்சு. இனிமே அடிச்சா இல்லை, சும்மா போயிட்டு எங்கன்னா அடிச்சாலே முடிஞ்சிடும், கார் வெடிச்சிடும். அவள் தான் நம்ம சேலஞ்சே முடிஞ்சிச்சு. லாஸ்ட் ஜோன்ல எந்த காரும் கிடைக்காது சரின்னு சொல்லி எப்படி இடிக்கவே கூடாது, அடியோடி அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காரை பத்திராத சதராத வளைஞ்சி நெளிஞ்சி ஓட்டி நீங்கள் தெரிஞ்சுங்க எவனா மாட்டுவானா ஒரு அடி அடிக்கலான்னு சொல்லிட்டு தெரிஞ்சு நடப்பேன் நான். ஏன்னா அந்த காரை வச்சு ஒரு அடி அடித்தாலே போயிடும் போல இருக்கு. எங்கேயும் இடிக்காத பொறுமையாக ஓட்டுவேன். இந்த மேடு வேற விட்டானுங்க ஜோனை, சர்வல் மட்டும் தான் ஏற்றி தெரிச்சு விட்ருவான். நான் அப்படியே பாடி பறக்கும் அந்த மாதிரி விடுவேன். நான் பார்த்தா அந்த மேடில் விட்டோன்னே நம்மளுக்கு எங்கே இருக்கிறானே தெரில. அப்புறம் இங்கே பீக்கில் போயிட்டு மேலே போயிட்டு எவனா இருப்பானு சொல்லிட்டு மேலே போய் முட்டி அவனை அடிக்கலான்னு பார்த்தா எவனுமே இருக்க மாட்டான். திருப்பி வண்டி எடுத்துட்டு போனால் இந்த பக்கம் போனால் திருப்பி அவனை நம்ம அடிச்சிருவான்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு அப்படியே ஒரு லெஃப்ட்டை திரும்பிட்டா. அதுக்கப்புறம் டவுனில் இறங்குவேன். இப்போ அப்படியே வண்டி அழகாக இறங்குங்க, ஸ்மூத்தா மொல்லமா இறக்குவேன். ஏன்னா நம்மள அடிச்சிருவான்ல கிஃப்ட்னு பார்த்தா நம்மள ஒருத்தன் பார்த்துருவான். நம்மளை பார்த்தவொடனே ஒரு க்ளோல போட்டுருவான் பையன். பார்த்தா ஜஸ்ட் இங்க பாருங்க இந்த மேடாலாம் சரியானால வளைய முடியல, அவனை அப்பயே ஏற்றிருக்கலாம் அப்படி சொல்லிட்டு இப்படி போய் எனக்கு கண்ட்ரோலே இல்லைங்க. அங்கேயே வளைக்க வேண்டியவன் கண்ட்ரோல் இப்படி வளைச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் இப்படி போய் நான் வளைப்பேன். இது மேடே ஏறல, இது ஒரு மேடு மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோ. சமமா இருந்துச்சுன்னா எப்பயே செய்கையை முடிச்சுட்டு இந்த சேலஞ்சு முடிச்சுட்டு மேலே 2 பேரை நான் பார்த்துருவோம். 2 பேரையும் முடிச்சு அது போய் அடிக்கலாம்னு சொல்லிட்டு வண்டி ஏற்றுவேன். ஆனால் வண்டி ஏறாது. மேட்டில் பார்த்தா எவ்வளோ 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயின்னு இருக்கும். திருப்பி அதே ஸ்பீட்லேயே கீழே டவுன் ஆகிடும் வண்டி, மேலே ஏற்ற முடியல. அதுக்கப்புறம் திருப்பி யூட்டன் அடிச்சு ஜோனில் வர லைஃப் குறையா 3 மெடிக்கிட்டு இருந்துச்சு, அதில் ஒரு மெடிக்கிட்ட சுற்றுவேன். எப்படின்னாலும் இதை முடிக்கப்பட்ட காய்ஸ் தானே. இதனால் லைக்கை போட்டு மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் காய்ஸ். அப்புறம் ஒரு விஷயம், பார்ட் 2 வீடியோ வரும், அதில் நம்ம செய்ய தரமாக செஞ்சுருப்போம். அது எடுத்துட்டேன், ஆனால் அது போகிறதுக்கு டைம் இல்லை. ஏன்னா இதே ஒரு 9 நிமிஷத்துக்கு மேலே வந்துச்சு, அதனால போட முடியலன்னு சொல்லி தான் நான் அடுத்த பார்ட் 2 போடுறேன் guys.